ஸோ ஹே கைஸ், 90 டேஸ் சப்ஸ்கிரைப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 7. இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் 2 கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, இனிமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாரும் அவங்க பேரை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டாவது, நம்ம கேம்லேயே ஒரு சில கோலம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கோலம்ஸை எப்படி சமன் பண்ணணும், ப்ளஸ் அதோட யூசேஜ் என்ன, அது எப்படி எந்தெந்த டைப்பில் கிராஃப்ட் பண்ணலாம், அதுங்க என்னென்ன வேலை நம்மளுக்காண்டி செய்யும், அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பையன், இதை தெரியாத ஆளே இருக்க வாய்ப்பே இல்லை. வில்லேஜ் எல்லாரையும் பாதுகாப்பாப்பில் இவர். அதான் பாரு நம்ம அயன் கோலம். இந்த இருக்கா தலையில் தூக்கிட்டு போய்ட்டு இப்படி ஒரு பம்கின் வச்சுருக்க வரமாட்டாப்புல. அதுக்கு அடுத்து உங்கள் சிசர் இருக்கா, அது தூக்கி இப்படி வெட்டி விட்டிங்கன்னா வந்துடும். இது நம்ம அயன் கோலம். இது என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அடிச்சிங்கன்னா அது உங்களையும் பறக்க விடும், கடந்து ஜோம்பிஸையும் பறக்க விடும். நெக்ஸ்ட்டு ஸ்னோ கோலம். இது இருக்கிறதுல வீக்கான கோலம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து மாப்ஸ் அட்டாக் பண்ணும், ப்ளஸ் இது மட்டும்தான் க்ரீப்பர்ஸையும் சேர்த்து அட்டாக் பண்ணும். மற்றபடி எந்த கோலமும் க்ரீப்பர்ஸ் அட்டாக் பண்ணாது. இந்த ஸ்னோ பாலை தூக்கி அடிக்கும். நம்ம இது 2 ஸ்னோ பிளாக்கும் அதுக்கு மேலே பம்கின் வச்சு அதை சிசர் வச்சு கிராஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்னோ கோலம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காப்பர் கோலம். இது எனக்கு பிடிச்ச கோலம். ஏன்னா நம்ம பொருளை இது பெட்டியில் போட்டோன்னா அது தூக்கிட்டு போய்ட்டு செஸ்ட்டில் வச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அது கையில் அந்த பம்கின், அதோட செஸ்ட்டில் வந்து நான் பம்கின் வச்சிட்டேன்னா இப்போ அது தூக்கிட்டு அலையும். அதாவது இது வந்து ஒரு டைமில் 16 பிளாக் தான் தூக்க முடியும். அதை தூக்கிட்டு நியர்பை எந்த செஸ்ட் இருந்தாலும் அதில் தூக்கிட்டு போயிட்டு போடும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.